Decode the world unfiltered. அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இடையில நிலவி வந்த தற்காலிக போர் நிறுத்தம் தற்போது கடும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் 2 நாடுகளுக்கு இடையில மீண்டும் மோதல் வெடிச்சிருக்கு. ஏப்ரல் மாத தொடக்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு பிறகு கடந்த 2 நாட்களாக அமெரிக்க மற்றும் ஈரானிய படைகளுக்கு இடையில மிக மோசமான நேரடியான மோதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். சர்வதேச கடல் பகுதியில் இருந்து அமெரிக்காவுடைய மிக முக்கியமான 3 டெஸ்ட்ராயர் கப்பல்களான USS ட்ரக்ஸ்டன், அதேபோல் USS ரஃபேல் பெரல்டா, இன்னொரு கப்பலோட பேர் USS மேசன். இந்த 3 கப்பல்கள் மேலேயும் எந்த ப்ரொவோகேஷனும் இல்லாமல் ஈரானிய படைகள் அவங்களா ஒரு தாக்குதல் நடத்தியதா அமெரிக்காவுடைய சென்காம் தெரிவிச்சிருக்கு. இதில் USS ட்ரக்ஸ்டன் கப்பல் ஓமன் வளைகுடா பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டிருந்துச்சு. பெரும் பொருட்செலவில் கட்டப்பட்ட USS ட்ரக்ஸ்டன் அமெரிக்க கடற்படையினுடைய ஆர்லி பெர்க்கிள் கிளாஸ் வகையை சார்ந்த கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர். இந்த கப்பலுடைய முழக்கம்ங்கிறது பர்சியூ, அட்டாக், வேங்க்யூஷ் அப்படிங்கிறது தான். இந்த கப்பல் கடலில் ஒரு நடமாடக்கூடிய கோட்டை போன்று இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் டொமாஹாக் குரூஸ் ஏவுகணைகள், அதேபோல் வான் பாதுகாப்பிற்காக ஸ்டாண்டர்ட் ஏவுகணைகள், அது மட்டும் இல்லாமல் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கக்கூடிய மிசைல்ஸ் அப்படின்னு சுமார் 96 ஏவுகணைகளை ஏவக்கூடிய வசதி இந்த கப்பலில் இருக்குது. February 3 அமெரிக்காவுடைய நார்ஃபால்க் அப்படிங்கிற தளத்திலிருந்து ஈரான் மீதான தாக்குதலுக்கு இது டிப்ளாய் செய்யப்பட்டுச்சு. இந்த கப்பலுக்கு ஒரு சுவாரஸ்யமான சினிமா பின்னணி கூட இருக்குது. ஹாலிவுட் நடிகர் டாம் ஹாங்க்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் நடித்த புகழ்பெற்ற கேப்டன் பிலிப்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்தில் சோமாலிய கடற்கொள்ளையரிடமிருந்து கப்பலை மீட்கக்கூடிய காட்சிகளில் உண்மையாகவே இந்த USS ட்ரக்ஸ்டன் கப்பல் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தற்போது இந்த கப்பல் மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்காவுடைய மிக முக்கியமான பாதுகாப்பு அரணா செயல்பட்டு இருக்கு. ஈரான் தன்னுடைய கடற்கரை தளங்கள்லேருந்து பேலிஸ்டிக் ஏவுகணைகளை, பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கு இல்லையா, அதே போல் க்ரூஸ் மிசைல்ஸ் அதெல்லாம் ஏவி முப்பரிமாண தாக்குதலை நடத்தியிருக்கு. ஆனால் கப்பலில் இருந்த ஏஜிஸ் பாதுகாப்பு அமைப்பு இந்த ஏவுகணைகளை நடுவானிலேயே தடுத்து அழித்ததாக சொல்லப்படுது. தற்கொலை தாக்குதல் நடத்தக்கூடிய பல காமிகேசி ட்ரோன்களை ஈரான் பயன்படுத்ததாக சொல்லப்படுது. ஈரானுடைய புரட்சிகர காவல் படைக்கு சொந்தமான சிறிய மற்றும் அதிவேக படகுகள் இந்த USS ட்ரக்ஸ்டன் கப்பலை சூழ்ந்து தாக்கியிருக்கின்றன. இந்த படகுகள் மிக நெருக்கமாக வந்ததுனால அமெரிக்க கப்பலில் இருந்த வீரர்கள் கைத்துப்பாக்கிகள், அது மட்டும் இல்லாமல் இயந்திர துப்பாக்கிகள், ஸ்மால் கேலிபர் வெப்பன்ஸ் இருக்கு இல்லையா, அது மூலமாக பதிலடி கொடுக்க வேண்டியிருந்திருக்கு. அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் வானிலிருந்து ஹெல்ஃபயர் ஏவுகணைகளை ஏவி ஈரானுடைய பல சிறிய படகுகளை மூழ்கடிச்சிருக்குது. 2 தரப்புக்குமான மோதல் பல மணி நேரம் நீடிச்சிருக்குது. ஈரானுடைய தாக்குதல் மிகவும் தீவிரமாக இருந்தாலும் அமெரிக்காவுடைய அடுக்குமுறை பாதுகாப்பு காரணமாக கப்பலுக்கு ஒரு கீறல் கூட விழல அப்படிங்கிறது அமெரிக்க தரப்பு. ஈரானுடைய அடுத்த இலக்கா இருந்தது ரஃபேல் பெரல்டா அப்படிங்கிற USS ரஃபேல் பெரல்டான்ற அந்த ஷிப்பு. இந்த கப்பல் அமெரிக்க கடற்படையினுடைய மிகவும் நவீனமான டெஸ்ட்ராயர்களில் ஒன்று. இதுவும் ஆர்லி பெர்க்கிள் கிளாஸ் ரகத்தை சார்ந்த ஃப்ளைட் IAA மாடல். USS ட்ரக்ஸ்டனை விட தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்தப்பட்ட ஒரு கப்பல். 2004 ஈராக் போரின் போது சக வீரர்களை காக்கிறதுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த மெரைன் வீரர் ரஃபேல் பெரல்டா அவருடைய நினைவாக தான் இந்த கப்பலுக்கு அந்த பேர் வைக்கப்பட்டிருக்கு. இதில் ஏவுகணைகளை சுடக்கூடிய வசதி, அது மட்டும் இல்லாமல் அதிநவீன ஏஜிஸ் பேஸ்லைன் 9 போர் அப்படிங்கிறதும் போர் முறையும் இருக்குது. இது ஒரே நேரத்தில் வான்வழி மிரட்டல்களையும் ஏவுகணைகளையும் இடைமறிக்கக்கூடிய திறன் கொண்ட ஒரு கப்பலாக இருக்குது. USS ரஃபேல் பெரல்டா மீது ஈரான் மிகவும் ஆபத்தான முறையில் தாக்குதல் நடத்தியதா இப்போ வரக்கூடிய தகவல்களை பார்க்குறோம். ட்ரோன்களை ஒரு பக்கத்தில் இருந்தும் அதிவேகமாக செயல்படக்கூடிய ஏவுகணைகளை இன்னொரு திசையில் இருந்தும் ஏவி கப்பலோட கவனத்தை திசை திருப்பறதுக்கு ஈரான் முயற்சி செஞ்ச நிலையில தான் ஈரானிய புரட்சிகர காவல் படையினுடைய ஆயுதமேந்திய சிறிய படகுகள் மிக அருகில் வந்து தாக்குதல் நடத்தியிருக்குது. இது ஒரு சேச்சுரேஷன் அட்டாக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கப்பலோட பாதுகாப்பு அமைப்புகளால் கையாள முடியாத அளவுக்கு அதிக எண்ணிக்கையிலான ஆயுதங்களை ஒரே நேரத்தில் ஒரு லான்ச் பண்ணுறது, கப்பலை சேதப்படுத்துறதுக்கு ஈரானோட ஒரு திட்டமாக இருந்திருக்கு. கப்பலில் இருந்த சீராம், அதே போல் ஃபேலண்ட் இந்த அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தானியங்கி துப்பாக்கிகள் கப்பலை நோக்கி வந்த ட்ரோன்களை மிக நெருங்கிய தூரத்தில் வச்சு சுட்டு வீழ்த்தியிருக்கின்றன. USS ரஃபேல் பெரல்டா பீரங்கிகளை பயன்படுத்தி அச்சுறுத்தலாக வந்த ஈரானிய படகுகளையும் விரட்டி அடிச்சிருக்கு. கப்பலுக்கு சேதங்கள் ஏற்படவில்லை அப்படின்னும் கப்பலில் இருந்த வீரர்கள் அனைவருமே பாதுகாப்பாக இருப்பதாகவும் சென்காம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஈரான் தாக்குதலை எதிர்கொண்ட 3வது கப்பல் இருக்கு இல்லையா, USS மேசன்,
அமெரிக்க கடற்படையினுடைய புகழ்பெற்ற நியூட்டன் ஹென்ரி மேசன் அப்படிங்கிற ஒருத்தருடைய நினைவாக தான் இது பெயரிடப்பட்டுச்சு இந்த கப்பலுக்கு. இதுவும் அதே வகையான இந்த ஏர்லிபர்க் கிளாஸ் ரகத்தை சார்ந்த கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் தான். இந்த கப்பல் வான்வழி தாக்குதல்களை முறியடிக்கிறதுல நீண்ட அனுபவம் கொண்டது. குறிப்பாக 2016 அதேபோல் 2024 ஆண்டுகளில் செங்கடல் பகுதியில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுடைய ஏவுகணைகளை வெற்றிகரமாக வீழ்த்திய பெருமை அப்படிங்கிறது இந்த கப்பலுக்கு இருக்குது. இதில் அதிநவீன ஏஜிஸ் போர் முறை அதேபோல் SM-2 ESSM போன்ற ஏவுகணை தடுப்பு அமைப்புகளும் இருக்குது. அது மட்டும் இல்லை, எதிரி ஏவுகணைகளை திசை திருப்பக்கூடிய நல்கா போன்ற மின்னணு போர்முறை கருவிகளும் இதில் பொருத்தப்பட்டிருக்கு. நேற்றைக்கு USS மேஷன் சந்தித்த தாக்குதல் ரொம்ப சிக்கலானது அப்படின்னு பார்க்கப்படுது. ஈரான் ஒரே நேரத்தில் பல திசைகளிலிருந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவுறாங்க. அதே போல் க்ரூஸ் ஏவுகணைகளையும் இந்த USS மேசன் கப்பலை நோக்கி ஏவி இருக்குது. ஏவுகணைகளோடு சேர்ந்து குறைந்த உயரத்தில் பறந்து வரக்கூடிய தற்கொலை வகை ட்ரோன்களையும் ஈரான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஈரானிய புரட்சிகர காவல்படையினுடைய அதிவேக துப்பாக்கி படகுகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த USS மேசன் கப்பலை மிக நெருக்கமாக சூழ்ந்துக்கிட்டு அதனுடைய பயண பாதையை மறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடந்த தாக்குதல்களை விட மிகவும் கடுமையானதாக இருந்ததா சென்காம் இப்போ சுட்டி காட்டுறாங்க. இந்த USS மேசன் கப்பல் இருக்கு இல்லையா, அது தன்னுடைய லேயர்டு டிஃபென்ஸ் மூலமாக தாக்குதலை எதிர்கொண்டிருக்கு. கப்பலில் இருந்த க்ளோசன் வெப்பன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தானியங்கி துப்பாக்கிகள் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருக்கு. கப்பலில் இருந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் வானிலிருந்து ஏவுகணைகளை ஏவி ஈரானிய படகுகளை மூழ்கடிச்சிருக்குது. ஈரானுடைய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் பட்டாம்பூச்சிகள் தரையில் விழுவதைப் போல கடலில் வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். ஈரானுடைய தாக்குதல்கள் அப்படிங்கிறது லவ் டேப் போன்று மட்டுமே இருந்ததாகவும் ட்ரம்ப் சொல்கிறார். தற்போது இந்த கப்பல் ஹார்முஸ் நீரிணையில் சர்வதேச கடல் போக்குவரத்து பாதுகாப்புக்காக தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டுருக்கு. ஆனாலும் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்கா ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏவுகணை ஏவுதளங்கள் அதுபோல் ட்ரோன் கட்டுப்பாட்டு மையங்கள் மேலே வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. இந்த கடல் மோதல் குறித்து ஈரானும் அமெரிக்காவும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறாங்க. அமெரிக்கா தான் முதல்ல போர் நிறுத்தத்தை மீறியதா ஈரான் குற்றம் சாட்டுது. ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அருகே ஈரானிய எண்ணெய் டேங்கர் கப்பலை அமெரிக்கா தாக்கியதாகவும் கடற்கரை பகுதிகளில் வான்வழி தாக்குதல் நடத்தியதாகவும் ஈரானுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அதனால தான் அமெரிக்க கப்பல்கள் தாக்கப்பட்டதாக அந்த நாடு தெரிவிக்குது. இந்த மோதலால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். இதுக்கிடையில் ஈரானுக்கு அனைத்து ஆயுத உதவிகளையும் ரஷ்யா செய்து கொடுப்பதாக தகவல்கள் வரக்கூடியதை பார்க்குறோம். தி எக்கனாமிஸ்ட் பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய தகவல் படி ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் கடந்த ஆண்டு மாஸ்கோவில் ஒரு ரகசிய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு அதில் சுட்டி காட்டுறாங்க. ரஷ்ய அரசாங்கத்துக்கு சொந்தமான ஆயுத ஏற்றுமதி நிறுவனமாக இருக்கக்கூடிய ரோசோபரான் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அதேபோல் ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சகத்துக்கும் இடையில தான் இந்த ஒப்பந்தம்ங்கிறது செய்து கொள்ளப்பட்டிருக்கிறது. ரஷ்யா ஈரானுக்கு 500 வேர்பா ஏவுகணை ஏவுதளங்களையும் அதனோடு பயன்படுத்தப்படுறதுக்காக 2500 9M336 ஏவுகணைகளையும் வழங்குறதுக்கு இந்த ஒப்பந்தம்ங்கிறது வழிவகை செய்கிறது. இந்த வேர்பா அப்படிங்கிறது ரஷ்யாவுடைய 4ஆம் தலைமுறை வான் பாதுகாப்பு அமைப்பு. இது வெப்பத்தை உணர்ந்து இலக்குகளை தேடி செல்லக்கூடிய ஹீட் சீக்கிங் திறன் கொண்டது. அது மட்டும் இல்லை, மின்னணு முறையில் திசை திருப்ப முடியாத ஆன்டி ஜாமிங் தொழில்நுட்பமும் இதில் இருக்குது. ஈரானிய தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு ரஷ்யாவுக்குள்ளேயே இந்த ஆயுதங்களை இயக்குவதற்கான சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படும் அப்படிங்கிறது இந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தம் மிகவும் ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் அப்படின்னும் ஏதேனும் 3வது தரப்பு நாடுகளுக்கு இந்த தகவல் கசிஞ்சா ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் அப்படின்னும் நிபந்தனைகள் அதில் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ரஷ்யாவுடைய செயற்கைக்கோள்கள் தரவுகளை ஈரான் பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு தனிப்பிரிவும் இந்த ஒப்பந்தத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்குன்னு தி எக்கனாமிக்ஸ்ட் குறிப்பிடுது. இந்த ஒப்பந்தத்தில் 500 மௌக்லி 2 வகை இரவு நேர பார்வை வசதி கொண்ட கண்ணாடிகளும், இந்த நைட் விஷன் காகல்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் அடங்கும். இது ஏவுகணை ஏவுதளங்களை இயக்குபவர்கள் இருட்டிலும் துல்லியமாக இலக்குகளை கண்டறியறதுக்கு உதவக்கூடியதாக இருக்கும். ஈரான் ரஷ்யா கிட்டேருந்து Mi-28 நைட் ஹண்டர் ரக தாக்குதல் ஹெலிகாப்டர்களை வாங்கியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஜனவரி மாதம் மட்டும் 6 ஹெலிகாப்டர்கள் ஈரான் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. ஈரானுடைய வான்படையை பலப்படுத்துறதுக்கு ரஷ்யா கிட்டேருந்து அதிநவீன Su-35 போர் விமானங்களை பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகளும் இந்த இராணுவ உறவின் ஒரு பகுதியாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. யுக்ரைன் போருக்கு ஈரானிய ட்ரோன்கள் உதவியதற்கு பிரதிபலனா ரஷ்யா ஈரானுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்பை பலப்படுத்துறதுக்கு இந்த உதவியை செய்திருக்குது. அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதல் தற்போது ஒரு பலவீனமான போர் நிறுத்த நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஒரு பக்கம் பாகிஸ்தான் போன்ற நாடுகள்
மத்தியஸ்தத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும் முயற்சி பண்ணாலும் இன்னொரு பக்கம் ரஷ்யாவுடைய இராணுவ உதவியோட ஈரான் தன்னை தயார்படுத்திக்கிட்டே இருக்குது. உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மோதல் நீடிச்சதுன்னா அது உலக பொருளாதாரத்தினுடைய குறிப்பாக எண்ணெய் சந்தையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. இது ஒரு நேரடி போராக மாறுமா அல்லது ராஜதந்திர ரீதியாக முடிவுக்கு வருமா அப்படிங்கிறது வரக்கூடிய வாரங்களில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகளை பொறுத்தே அமையும். ஆனாலும் அவ்வப்போது முடிந்துவிடும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு மோதல் உருவாகி மீண்டும் மீண்டும் உலகத்தை கவலைக்குள்ள தள்ளக்கூடிய ஒரு சூழலாகத்தான் மத்திய கிழக்கு நாடுகளுடைய அந்த சூழல் என்பது தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.